பொதுவா பிக் பாஸ் வைல்ட் கார்டுல 30வது நாள் ஒருத்தரை 50வது நாள் இன்னொருத்தரன்னு அனுப்புவாங்க. அவங்க வந்த 2 வாரத்திலேயே பழைய ஆளுங்க அவங்கள நல்லா குத்தி விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இந்த சீசன்ல அநியாயத்துக்கு 5 பேரை இறக்கி விட்டுருக்காங்க வைல்ட் கார்டுல. அதிரடியாக உள்ளே வரும் 5 போட்டியாளர்கள். பயங்கர காம்படிஷனா இருப்பீங்கன்னு தெரியுது. ஆச்சரியத்தில் ஹவுஸ்மேட்ஸ். ஐயா போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க இடம் இல்ல. ஏற்கனவே ரண கொடூரமாவும் கலவர பூமியாவும் போயிட்டு இருக்கிற இந்த சீசனை பார்த்துட்டோம். நான் போயே தீர்வேன்னு ஒரு மனதைரியத்துல வந்திருக்காங்க இந்த 5 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸும். ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா இலவசம். சோப்பு டப்பாவை வாங்கியே தீர்வேன்னு இந்த சீசன்ல முதல்ல வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான். அதானே வழக்கமா நம்ம விஜய் டிவி பண்ற வேலையை இந்த சீசன்லயும் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு சீசன்ல வனிதாவை இறக்குனா இன்னொரு சீசன்ல வனிதா புருஷன் ராபர்ட் மாஸ்டர் இறக்குனாங்க. ஒரு சீசன்ல சாண்டி மாஸ்டர் இறக்குனா இன்னொரு சீசன்ல அவரோட முன்னாள் பொண்டாட்டி காஜலை இறக்கி விட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் பாலாஜியையும் பிரிஞ்சிருந்த அவரோட பொண்டாட்டியும் ஒரே சீசன்ல வச்சு சண்டை போட வச்சு மொத்தமா முடிச்சு விட்டாங்க. பால் கொண்டு வரீங்களா? குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க. என்ன சொல்லிட்டு போறாரு? நம்ம 2 பேரும் கோழியா தின்னு உடம்பத்தை சொல்றாரு. அந்த வரிசையில போன சீசன்ல ரச்சிதாவையும் இந்த சீசன்ல அவங்களோட முன்னாள் கணவர் தினேஷையும் இறக்கி விட்டுருக்காங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? சர்வே பண்ண முடியும். அண்ட் மோரோவர் உங்க எல்லாரையுமே வந்து நிச்சயமா என்னால என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஜெயிச்சிட்டோம்னு வையே, முதல்ல ஸ்டேட்டை பிடிக்கிறோம், அப்புறம் சென்ட்ரல் பிடிக்கிறோம், அகில இந்த ரீதியில ஒரு அசத்தல், அப்புறம் அப்படியே அமெரிக்கா பயணம் தான். ஆனா மனுஷனை என்னமோ நினைச்சோம், உள்ள வந்த உடனே நறுக்குன்னு ஒரு பாயிண்ட வச்சாரு பாருங்க. உள்ள நிறைய பேர் வந்து ஜோடி நம்பர் 1 ஷூட்டிங் மாத்தி வந்துட்டோங்கிற மாதிரி சில பேர்ல இருக்கிறாங்க. கரெக்டா கட்டுட்டா. வைல்டு கார்டு வரதே தெரியாம இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட பார்த்ததும் ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் ஒரு மரண பீதி இருந்தாலும் தெரியாத மாதிரியே ஆட்டம் வேற. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் பீதியானாலும் இந்த விக்ரம் மூஞ்சில மட்டும் ஒரு மரண பீதி தெரியுதே. ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள வந்ததுமே நம்ம மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாரு மனுஷன். இட் இஸ் a eviction replacement card. எனக்கு பதிலா ஒரு ஆள் வெளியில போகணும். யாருங்கிறத டிசைட் பண்ணிட்டு 10 செகண்ட்ல சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்து அதை நான் டிசைட் பண்ற மாதிரி. வாயமுறா குரங்கு ஐயா, மன்னிச்சுக்கங்க ஐயா, மன்னிச்சிரதா. இன்னொரு சாய்ஸா எனக்கு இருக்கு. விக்ரம் ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே, வெட்டுவானோ. இந்த பிபி ஹவுஸ்ல இந்த 5 விஷயம் நான் ஸ்ட்ராங்கா அடிச்சு தூக்குனேன் அப்படின்னு ஒரு 5 விஷயத்த சொல்லுங்க. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட். அண்ட் விக்ரம், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உங்களை சூஸ் பண்ணிக்கிறேன் ரீப்ளேஸ்மெண்ட். ஆய் போயிட்டானே, ஆய் போயிட்டான்னு விட்டுறாதீங்கண்ணே. போனாலும் பரவாயில்ல, அவனை வாஷ் பண்ணி உள்ள வை. நான் என்னடா வந்திருந்து அடக்கித்தாடா வச்சிருந்தேன். இதுலயே விக்ரம் பேண்ட்ல போக வேண்டியதெல்லாம் போயாச்சு, இனி எங்க சொல்றது? ஓபன் பண்ணு. நோ எவிக்ஷனா? நோ எவிக்ஷனா? சேவ்டு. சேவ்டா? டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? அறிமுகமெல்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், பேசாம மூடிக்கிட்டு வா. ஆனா எவன் வந்தாலும் நம்ம தலைவங்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. இத்தனை பேரை வச்சு செஞ்ச தினேஷ கடைசியில ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டான் பிரதீப். பிரதீப், உங்ககிட்ட இருந்து ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கிறேன். தண்ணி வேணுமா? மூச்சு வாங்க உங்களுக்கு. இந்த சீசன்ல வந்திருக்கிற 2வது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அன்னபாரதி.
ஏண்டா வைல்ட் கார்டுனா ஷோவை கொஞ்சமாவது சுவாரஸ்யமாக்குற மாதிரி ஒருத்தனை இறக்கணும். இப்படி எல்லாம் தெரிச்சு ஓடுற மாதிரியே பண்ணுவீங்க. பிக் பாஸ்னாலே பயங்கர சண்டை 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 பயங்கர ஒரே அக்கப்போரா இருக்குங்க. அவங்கள முழுக்க முழுக்க ஃபன் பண்ணி ஜாலியா ஜோக் சொல்லி ரசிக்க வைக்க போறோம், சிரிக்க வைக்க போறோம். ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஐயோ படத்துக்கு எப்படி ஒரு அனுராக் கஷ்யப்போ இந்த சீசன் பிக் பாஸுக்கு இந்த அம்மா போல எப்படியும் அடுத்த வாரமே பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. வந்திருக்கிற வேகத்தை பார்த்தா முன்னாடி சீசன் எல்லாம் பார்த்ததே இல்லை போல. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? நான் இப்ப இருக்கிற அன்னபாரதியாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நல்லா ஜாலியா ஃபன்னா, அப்புறம் நல்லா ஜாலியா ஃபன்னா சொன்ன பத்தியா, அது அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. நீங்கள் ஒரு காக்கி சட்டை போட்ட சகலகலா வல்லவன், குருவாக வந்த சிங்கார வேலன், விருமாண்டியாக வந்த விக்ரம், குணாவாக வந்த சிங்காரவேலன், களத்தூர் கண்ணம்மாவில் ஜெமினியோடு, ஆனந்த ஜோதியில் எம்ஜிஆரோடு, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அதுதான் ஞாபகத்துக்கு வருதே. அவதாயா இவ. ஆனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசினாலும் விசித்ராவுக்கு இவங்க சொன்னது செம நோஸ் கட்டு. பொறுது விசித்ராக்கா இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அதாவது சொல்லியிருந்தீங்க உடை சுதந்திரம், அதை பத்தி பேசியிருந்தாங்க. ஆனா உண்மையில என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, நீங்க கிட்டத்தட்ட எத்தனையோ படங்களுக்கு மேல பண்ணியிருந்தீங்க. அப்போ உங்களுடைய உடை கலாச்சாரம் அப்படிலாம் படத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க ஒருத்தங்களை பத்தி கை காட்டி ஆள் காட்டி விரலை வச்சு சுட்டி காமிச்சிங்கன்னா மீதி இருக்கிற 3-4 விரலும் உங்களை நோக்கி இருக்கும் அப்படிங்கறத மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 2 வைல்ட் கார்டு வந்ததையே எதிர்பார்க்காத இந்த கண்டஸ்டன்ஸ் 5 பேர் வர்றது தெரிஞ்சா வீடே 2000. சார் சார் அந்த கேட் கொஞ்சம் லாக் பண்றீங்க சார். இதுக்கு மேல முடியாது சார். ஏற்கனவே உங்ககிட்ட அடி வாங்கினது பத்தாதா நானு. இந்த சீசனோட 3வது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வந்திருக்கிறது அர்ச்சனா அவர்கள். சார் ஒரே ஒரு நிமிஷம். ஃபேமிலிலேயே நான் தான் அருந்த வாள். எல்லாருமே என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எப்போ என்ன பண்ணுவாள்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஐயோ என்ன பண்ணுவான்னு யூகிக்க முடியலையே. பேசிக்காக நான் ரொம்ப ஃபன் லவ்விங் பர்சன். ஸோ லெட்ஸ் ஹேவ் ஃபன் கைஸ். ஐ ஹவ் கம் ஹியர் மியர்லி டு ஹேவ் ஃபன். லெட்ஸ் ஹேவ் ஃபன். உள்ள பிரதீப்பை வச்சுட்டு எப்படி நீ ஃபன் பண்றேன்னு நாங்க பார்க்கதானே போறோம். ரிலீஸ் பண்ணானே நான் பார்க்கறேன், ரிலீஸ் பண்றேன். வா வாடி. ஏற்கனவே மிடில் கிளாஸ்னு உள்ள ஜோவிகா நாறிட்டு இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரவங்க ஏழை. அப்படி நான் ஒரு மிடில் கிளாஸ் நான் பார்த்தது இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் மிடில் கிளாஸ் உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மிடில் கிளாஸ் அப்ப தப்பு. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. இதுல இந்த அர்ச்சனா மறுபடியும் அதையே தூக்கிட்டு வந்திருக்கு. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எங்க அம்மா எங்க அப்பா, எனக்கு ஒரு தங்கச்சி, குட்டி தங்கச்சி இருக்கா. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கோம். இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அது விடுங்க பாட்டி, ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது. அந்த சாக்லேட் மில்க் ஷேக்கும் பீட்சா இருந்தா கொடுங்க. சும்மா இருந்தாலே அடுத்த எலிமினேஷன் விக்ரம் தான். இதுல இவ்வளவு வைல்ட் கார்டு மேலும் வர்றதை பார்த்தா மனுஷன் தூங்கவே மாட்டான் போல. மறந்துடுவான் நினைச்சா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போன்னு தெரியல. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ. 2 வைல்ட் கார்டு வர வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே ஆடிட்டு இருந்த நிறைய பேர் 3வது வைல்ட் கார்டு வந்ததும் கதறி அழுதுகிட்டே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. வர்றவன் போறவன் எல்லாம் அடி நிக்சனுக்கும் ஐஷோக்கு தான். அந்த அளவுக்கு இதுங்க உள்ள வேலையை பார்த்து விட்டு இருக்குங்க. சில பசங்கள்லாம் நம்ம செட்டுக்குள்ள எப்படி ஆயிருவாங்க, காதல் பரத் மேல ஆயிருவாங்க. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற. நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. I want you to play your own game without involving anybody.
ஓகே? பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? இது பேசுறதெல்லாம் பார்த்தா பழைய அர்ச்சனா வைல்ட் கார்டுல வந்த முதல் நாள் மட்டும் நல்லா ஆடிட்டு அதுக்கப்புறம் அன்பு கேங்ல ஆட்டத்தை போட்டாங்களே அந்த வாடை ஹெவியா அடிக்குதே. எண்ட் ஆஃப் த டே நம்ம வெளியில போகும்போது நீ யாரோ நான் யாரோன்னு இருக்க கூடாது. நாளைக்கு நாம வெளியில போய் மீட் பண்ணா நம்ம எல்லாம் டேய் எப்படியா இருக்க அப்படின்னு நம்ம பேசிக்கணும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. 4வது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ஆர்ஜே பிராவோ. என்னங்கடா டைரக்டா ஏதோ WWE ல இருந்து அண்டர்டேக்கர் சித்தப்பா பையனை இறக்கி விட்ட மாதிரி தான் இருக்குது இவனோட ஹேர் ஸ்டைலையும் லுக்கையும் பார்த்தா. அட பாவி, தெரியாதனமா நான் உன்னைய கண்டுபிடிச்சே பாரு. என் புத்திய செருப்பாலே அடிக்கிறா, செருப்பாலே அடிக்கிறா. நீ நிஜமாவே இந்த சீசனை பார்த்துட்டு தான் வந்தியா இல்ல டைரக்டா பார்க்காமயே வந்து இறங்கிட்டியாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பேச்சு. ஸோ விக்ரம் இருந்தாலும் சில நேரங்களில் உங்கள் கேம் பிளே எல்லாம் நல்லா இருந்தது, உங்கள் ஸ்ட்ராட்டஜியும் வித்தியாசமாக இருந்தது. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் 5 வைல்ட் கார்டுல உருப்படியான வைல்ட் கார்டா இருக்கிறது இவர் தான். வைல்ட் கார்டு கானா பாலா வாங்க. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. மனுஷன் ஏதோ கானா சிங்கர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நமக்கே தூக்கி வாரி போடுற மாதிரி பாட்னி படிச்சிருக்காரு, மாஸ்டர்ஸ் இன் பாட்னி, லா வேற படிச்சிருக்காரு. தலைவன் வெளியே அட்வொகேட், அரசியல்வாதி, சிங்கர்னு பல முகங்களோட சுத்திட்டு தான் இந்த ரத்த பூமிக்குள்ள காலே எடுத்து வச்சிருக்காரு. பிரசிடென்சி காலேஜ் பிஎஸ்சி பாட்னி பண்ணேன், எம்எஸ்சி பாட்டனி அங்கேயே பண்ணேன், மதுரை சட்டக்கல்லூரியில் பிஎல் பண்ணேன். இல்லையா கஷ்டமான பேப்பர் ஆச்சு அதான் கேட்டேன். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. இவர் மத்தவங்களை செய்ய போறாரா இல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து இவர் செய்ய போறாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மணிச்சந்திரா ரவி நாம பண்ணுறாங்க பண்ணு இத பார்த்த நிக்சன் ஐஷுவும் தான் சேர்ந்துட்டாங்க. கடல்ல இருக்குது நண்டு, எலெக்ஷன்ல ஜெயிச்சா போடுவா துண்டு. மண்ணியோ இப்போ 12, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2, இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. எலிமினேஷன் ஆனது என்னமோ வினுஷாவும் யுகேந்திரனும் தான். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் தான் தான் எலிமினேட் ஆக போறோம்னு நினைச்சு கூல் சுரேஷ் கழிஞ்சாரு. அதை பார்க்கவே செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். வந்திருக்கிற 5 பேரும் இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான் கடைசியா நல்லா தூங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் நாளைக்கே ஒரு ரணக்கொடூரமான ஒரு டாஸ்கை பிக் பாஸ் வச்சு அதுக்கு 4 மணிக்கே எந்திரிச்சு பிரதீப் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு இவங்களை செஞ்சு விட்டு விளையாடி இவங்க தூக்கத்தை கெடுத்து விட்டுருவாரு. வெளியே பேசிக்கிட்டாங்க, அது எவ்வளவு ஏறி இருக்குன்னு படியில உட்காந்து படிப்படியா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன கருமமோ இந்த குரங்கு சட்டையெல்லாம் எப்ப விட போறியோ. இந்த ஆளு வந்த உடனே யாருக்கிட்ட வேணும்னாலும் பகைச்சிருக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமையும் மாயா கிட்ட வம்பு எடுத்து விட்டாரு. இனி அது இவருக்கு பெரிய குழிய அவனை தோண்டிட்டு தான் தூங்கவே போகும். நம்ம நாளைக்கு பேசலாம், எனக்கு டயர்டா இருக்கு. பேசவே வரலையா, நான் எங்க கூப்பிட்டேன் பேசலான்ட்டு. ஆனா இங்க இவ்வளோ அமளித்துமளி நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை ஏத்து வாங்கியும் இதுங்க அடங்க மாட்டேங்குதே. செம்மையாக இருக்கும். குப்புறப்படுக்காது நந்து போடு. சாகும் போது உனக்கு காதல் கல்யாட்டம் கேட்குதுல்ல, டெத் பெட்டில் இருக்கம்மா, இரிட்டேட் பண்ணாத. A few minutes later. அட பாவிகளா, என்னடா நடக்குதுங்க? A few moments later. எதுக்குள்ள வர்ற? என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா உங்க ஃபீலிங்ஸ் புரியுது, ஐ ரெஸ்பெக்ட் இட். ஓகே. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா கரெக்ட், நாட் கூல். நீங்க மயக்க மூடி பேசுறதும் நாட் கூல். மாட்டிக்கிச்சேன்